part of z minus 1 divided by z plus I equal to 1. இதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம z is equal to x plus iy ஒரு வேல்யூவை அசியூம் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ராப்ளத்தில் ரியல் பார்ட் வச்சு தான் செய்யக்கூடியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ z minus 1 divided by z plus I equal to, இதை மட்டும் தனியாக செப்பரேட்டாக எடுத்து அதில் இசட்டோட வேல்யூவை நம்ம அதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இசட்டோட வேல்யூ x plus iy போட்டாச்சு. மீதி இருக்கக்கூடிய -1 அப்படியே போட்டுரும். டிவைடட் பை இசட்டுக்கு இடத்துல x plus iy plus I. ஓகே, இதை எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம்னா, ரியல் பார்ட்டை தனியாக வைக்க போகிறோம். இங்கே ரியல் பார்ட் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸும் -1, ஸோ அது தனியாக வைக்கிறேன். இப்போ x minus 1, இமேஜினரி பார்ட் வந்து ப்ளஸ் iy ஒய். ஸோ அதே மாதிரி கீழேயும் டிவைடட் பை இருக்கக்கூடிய ரியல் பார்ட் இங்கே எக்ஸ் மட்டும்தான். இமேஜினரி பார்ட் 2 டேர்ம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஐயை காமனாக வெளியே எடுக்கிறோம். இமேஜினரி பார்ட் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1. ஸோ இந்த மாதிரி எடுத்துருந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட், அதாவது இணை காரணி எடுத்து மேலே எங்கேயும் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இணையன் எடுத்து. ஸோ இணையன் எடுக்கிறது எப்படின்னா, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே கீழே ப்ளஸ் ஐ இருந்ததுன்னா என்ன பண்ணணும், மைனஸ் ஐ போட்டு மேலே எங்கேயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ சேம் வேல்யூவை சைன் சேஞ்ச் பண்ணி ஒய் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை என்ன வரும், எக்ஸ் மேலே இருக்க என்ன தான், இதுதான் கீழே ப்ளஸ் 1. ஓகே, இந்த மாதிரி இணையன் எடுத்து மேலே எங்கேயும் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் கீழே எந்த வடிவத்தில் இருக்குன்னா, ஏ எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்கே ஏ ஸ்கொயருக்கு ஏக்கு இடத்துல எக்ஸ் இருக்கனால எக்ஸ் ஸ்கொயர், பிக்கு இடத்துல வந்து ஐ ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ ஐக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது மைனஸ் வரும். ஃபார்முலா படி ஒரு மைனஸ். ஐ ஸ்கொயர்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஸோ இதில் ஒரு -1 வரும். ஐக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது ஆல்ரெடி ஃபார்முலா படி ஒரு மைனஸ். ஸோ -1 ப்ளஸ் அது -1 போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய ஒய் ப்ளஸ் 1க்கு த ஹோல் ஸ்கொயர், பி ஸ்கொயருக்கு ஒய் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இன்னும் மேலே என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் -1 கொண்டு அங்கே இருக்கக்கூடிய எக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் -1 இன்டு எக்ஸ். அடுத்தது அங்கே உள்ள எக்ஸ் -1 கொண்டு இங்கே உள்ள இமேஜினரி பார்ட்டு கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு ஆன்சரில் இமேஜினரி பார்ட் தான் கிடைக்கும். ஸோ ஒரு ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இமேஜினரி பார்ட், நமக்கு ப்ராப்ளத்தில் வந்து ரியல் பார்ட் தான் கேட்டிருக்கனால நமக்கு இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ எழுத வேண்டிய வேல்யூ அவசியம் இல்லை. ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது இது கொண்டு இந்த 2 டைம் மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இமேஜினரி பார்ட்டை கொண்டு ரியல் பார்ட்டை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன வரும்னா, இமேஜினரி பார்ட் வரும். ஸோ அதை நம்ம எழுத வேண்டிய தேவையில்லை. அதனால அடுத்த டைம் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு ரியல் பார்ட் கிடைக்கும். எப்படிங்கிறேன், ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ ஐங்கிறது மறைஞ்சிருந்தோம், அந்த இடத்துல -1 வருது. ஸோ ப்ளஸும் மைனஸும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மைனஸ், ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஐ ஸ்கொயர் மைனஸ். ஸோ மைனஸ் வந்து எதாக மாறுது, ப்ளஸ்ஸாக மாறுது. ஒய் இன்டு ஒய் ப்ளஸ் 1 கிடைக்கும். ஒய்யும் ஒய் ப்ளஸ் 1 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஓகே, ப்ளஸ் நெக்லெக்ட் பண்ணக்கூடிய டேர்ம் எப்படி இண்டிகேட் பண்ண போகிறேன்னா, ஐ ஆஃப் இமேஜினரி பார்ட் வேல்யூ, ஐ ஆஃப் கற்பனை பகுதி, இங்கிலீஷ் மீடியம் இமேஜினரி பார்ட், தமிழ் மீடியம்னா கற்பனை பகுதி. நமக்கு தேவையில்லாததால வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ப்ராப்ளத்துக்கு போகிறோம். ப்ராப்ளத்தில் ரியல் பார்ட் ஆஃப் z -1 ஐ டிவைடட் பை z ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம இப்போ டேக் அவுட் பண்ணுறோம். ரியல் பார்ட் ஆஃப் ப்ராப்ளத்தை எழுதி z -1 டிவைடட் பை z ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ தூக்கி பண்ணுறோம். ரியல் பார்ட் வேல்யூ மட்டும் எடுக்கிறோம். இமேஜினரி பார்ட்டு நம்ம நெக்லெக்ட் பண்ணியாச்சு, வேண்டாம். ஸோ ரியல் பார்ட் வேல்யூ மட்டும் எடுத்து ஈக்குவல் பண்ணுறோம். இதுக்கு 1க்கு.
ஸோ கிடைச்ச வேல்யூ x minus 1 into x plus y into y plus 1 divided by x squared plus y plus 1 the whole square equal to problem படி 1. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன், மேலே அதோட மல்டிப்ளை பண்ணிடுவோம். எக்ஸையும் எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் கொண்டு எக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொண்டு ஒய்யை மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய். அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கீழே உள்ளது அப்படியே கிராஸ் ஆகுது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். First simplification, first x squared plus y squared minus x plus y equal to under side simplification x squared plus a plus b the whole squared, a squared plus 2ab 2y plus 1 squared na 1. In the x squared cancel plus y square cancel. ஏன்னா இந்த சைடு வரும்போது மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 0 ஆயிரும். அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் 0 ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய வேல்யூ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய், அங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஒய் எங்களோட மைனஸ் 2y ஈக்குவல் டு ரைட் சைடில் கடைசியாக 1 இருக்கு. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் மைனஸ் எக்ஸ் minus y equal to 1. இதை வந்து மைனஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணுங்க. மல்டிப்ளை பை மைனஸ் ஆர் டிவைடட் பை மைனஸ். ஸோ ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு minus 1. z minus 1 divided by z plus i equal to 1. இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா z is equal to x plus iy. z இருக்கிற இடத்துல x plus iy சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரியல் பார்ட் தனியாக வைங்க, இமேஜினரி பார்ட்டை தனியாக வைங்க. இசட் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஐஒயை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரியல் பார்ட் தனியாக வைங்க, இமேஜினரி பார்ட்டை தனியாக வைங்க. காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் எடுங்க, அதாவது இணைக்காரனை எடுத்து மேலே எங்களை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறங்க. இணையன் எடுத்து கீழே வந்து ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஸோ ஐக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது மைனஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ், டோட்டலி ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். அங்கே வந்து மேலே உள்ள ரியல் பார்ட்டை கொண்டு ரியல் பார்ட்டை மட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வச்சுருக்கிறோம். ரியல் பார்ட் வர மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணுங்க. இமேஜினரி பார்ட் வந்து நெக்லெக்ட் ஐ டேம் வந்தாச்சு நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஐ ஆஃப் இமேஜினரி பார்ட் பகுதியை நம்ம விட்டுட்டோம். ஸோ இன்னும் கணக்கு வாங்க. ரியல் பார்ட் ஆஃப் இசட் மைனஸ் 1 அந்த இதை எழுதிட்டு என்ன பண்ணுறோம், ரியல் பார்ட்டோட வேல்யூ, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் 2 பகுதி இருக்கும். நம்ம ரியல் பார்ட்டை மட்டும் எடுக்கிறோம். எடுத்து ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். கடைசியாக நமக்கு எக்ஸ் மைனஸ் x plus y equal to minus 1 கிடச்சிருக்கு. கூட ஒரு ஸ்டெப் எழுதானா எழுதிக்கலாம். x plus y equal to அந்த மைனஸ் 1 இங்கே கொண்டு வாங்க, ப்ளஸ் 1 ஆகும். அப்போ x plus y plus 1 equal to 0. இது அதனுடைய நியமப்பாதை ஆன்சர். ஓகே, P-னுடைய நியமப்பாதை x plus y plus 1 equal to 0. கூட ஒரு ஸ்டெப் வேணா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். கூட ஒரு ஸ்டெப் வேணா என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம், x plus y plus 1 equal to 0. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, புக் ஆன்சர் அது.